ஹை வியூவர்ஸ், அந்த நான் தான் பேசுகிறேன். 2.5 மணி நேரம் உங்கள் கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாஸ்கரன் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பாஸ்ங்கிற பாஸ்கரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆர்யாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மொத்தமாக வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய ஃபிலிம்ஸ் வந்து வர முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ஃபன்ஃபில் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். எந்த விதமான ஒரு டென்ஷன் இருந்தாலும், எந்த விதமான ஒரு மைண்ட் டென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் எஸ்எம்எஸ் மாதிரியே வந்து இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி ஃபிலிம், ரொமான்டிக் காமெடி. ஸோ 2.5 hours வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். ஸோ ஐட் லைக் டு விஷ் தி என்டையர் டீம் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸலண்ட் ஃபிலிம். எனக்கு சுபோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. எக்ஸலண்ட். அண்ட் சந்தானம் மைண்ட் ப்ளோயிங். ஆல் தி பெஸ்ட். கிரேட் ஒர்க். தேங்க்யூ. பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் கம் இன், ஹேவ் ஃபன் அண்ட் கோ. அது முழுக்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஐ என்ஜாய் த ஃபிலிம் டு த மோஸ்ட். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. செம்ம காமெடி. ஃபுல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்கும் இது. அதே வகையில் யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸும் சூப்பராக இருக்குது. சந்தானம் சாரோட மியூசிக்கும் காமெடியும் நல்லா இருக்குது. மோர் ஓவர் எவ்ரி திங், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் வர்த் த வாட்ச். ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. பாஸ்கரன் ஒரு ஃபுல் லெங்த் என்டர்டெயின்மெண்ட் படம். ஹியூமர்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஒரு பெரிய ஹிட்டாக நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ். பாஸ்கரன் திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளில வரும். என்னோட முதல் வாழ்த்துக்கள் ஆர்யாவுக்கு. நடிகர்லேருந்து இன்னைக்கு தயாரிப்பாளராக முன்னேறி இருக்காரு. நண்பன் வந்து முன்னேறிக்காருன்றது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட், இந்த பண்டிகை சீசனில் வந்து எல்லாரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். குடும்பத்தோடு வந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். நிச்சயமாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வயர் குழுங்க வைக்கும், ரசிக்க வைக்கும். ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Well, I really, after a long time, I saw a film which was absolutely entertaining, comedy. I personally like the fact that it looks very real, something that you can really identify with. I particularly liked Arya's work in the film a lot. Nine looks absolutely stunning in the film, and I think the director's done a great job considering the fact that it's his second film. I think it's a really nice film. Please go watch the film. ரொம்ப நல்ல படம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஃபிலிம். நிமிஷம் சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு படத்தை பார்த்தோம். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் குடும்பத்தோடு போய் எல்லாரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி 2.5 மணி நேரம் வயிறு வலிக்க சிரிச்சிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாரும் போய் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ தான் ஆக்சுவலி ப்ரிவியூ முடிச்சுட்டு வெளில வரோம். பாஸ் என்கிற பாஸ்கரன் உண்மையாகவே ஒரு பாஸாக இருந்து கலக்கிட்டாங்க. ரெட் ஜாயின்ட் ஃபிலிம்ஸ் ஹஸ் டன் இட் அகைன். எல்லாருக்கும் தெரியும் ரெட் ஜாயின்ட் மூவிஸ்னால் வந்து யூஸ்வலி தே கம் அப் வித் ஒரு நல்ல பேக்கேஜ் உள்ள ஒரு ஃபில்மாக ஒன்று கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் தெரியும். பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கம்ப்ளீட் ஹியூமர், நான் ஸ்டாப் காமெடி, ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் வித் வண்டர்ஃபுல் எக்ஸலண்ட் மியூசிக்கல் பை யுவன் சங்கர் ராஜா. ஆர்ஆர்லாம் கலக்குன்னு கலக்கிட்டாரு. நல்லா வயிறு வலிக்க சிரிக்கலாம். நான் சொல்கிறதோட நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள். யூ வில் really love this film. Thank you. எஸ்எம்எஸ் டீம்லேருந்து வந்த ஒரு படைப்பு இது. என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு வாட்டியும் நான் ராஜேஷ் கிட்ட நான் சொல்வேன் திரும்ப ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு நான் ஆர்யாவோட இடத்துல இருந்து நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. 2 பேருக்கும், அதாவது ஆர்யாவும் சரி ராஜேஷும் சரி, ரொம்ப நல்ல பழக்கம். நல்ல லைக் பேசிக்காகவே ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பீப்புள். அண்ட் கண்டிப்பாக சந்தானம் இருக்கும்போது சொல்லவே வேணாம். அவங்களுக்கு வந்து எல்லாமே இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்எம்எஸ் படம் பண்ண ஒரு ஃபீல் எப்படி இருந்தது, அந்த ஞாபகத்துக்குலாம் வந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி ஆர்யா would have gone through, அதெல்லாம் எனக்கு நல்ல மைண்டில் வந்துட்டு இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யூத் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எப்படி எஸ்எம்எஸை விட ஒரு நல்ல ஒரு படைப்பாக இருக்கும். தேங்க்ஸ். இப்போ இந்த பாஸ்கரன் படத்தோட ப்ரீமியர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போது படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து இன்னும் இப்போ ஆடியன்ஸ் வந்து நாளைக்கு தான் ஆடியன்ஸோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். பட் இன்றைக்கி படம் பார்த்த லெவலில் ப்ரீமியர்லேயே டெக்னீஷியன்ஸு, டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஆடியன்ஸ் வந்து இன்னும் படத்தை லைக் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். மெயினாக நிறைய பேர், முக்கியமான நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்தாங்க. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான படமாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் விஷ் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி.
நாளைக்கு ஆடியன்ஸோட ரிசல்ட் பார்த்துட்டு மறுபடியும் நான் பேசுகிறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சின்ன திரையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பெரிய திரைக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் மீ ஆன் பிக் ஸ்க்ரீன். பெரிய திரையில் என்னதான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். என்னை எல்லோரும் என்ஜாய் பண்ணுற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு நான் முக்கியமாக வந்து நன்றி சொல்ல வேண்டியது என்னோடய தயாரிப்பாளர்கள் ஸ்ரீனிவாசன் சார், சிவராமன் சார், அதுக்கடுத்து என்னுடைய இயக்குனர் ராஜேஷ், கேமராமேன் சக்தி, மை மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, ஆஃப் ஆல் ஆர்யா அண்ட் மை ஹோல் டீம். எல்லாருமே என்னை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் நீங்களும் இந்த படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த அளவுக்கு சந்தோஷம் நான் ஏன் இவ்வளோ பட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு படம் பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு திருட்டு விசிட்டில் பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஐ கேரண்டி தட். தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த ஷோவில் வந்து முக்கால்வாசி தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினரும் பார்த்தாங்க. எல்லாருமே வந்து யுனானிமஸாக ரொம்ப பெரிய அளவில் இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. திரு உதயா சார் அவர்களுடைய இதனாலையும் ஆர்யா மற்ற டைரக்டர் ராஜேஷ் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு இந்த படத்துக்காக பெரிய அளவு பாடுபட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியடையும். ஜனங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் வரும். அதே நேரத்தில் அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படத்துக்கு ரேஞ்சுக்கு மேலேயே ஒரு பெரிய ரேஞ்சு வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக எல்லா தேட்டர்கள்லையும் டிக்கெட்டு கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி பெரிய பரவலாக ஒரு நிலவரம் இருக்குது. கண்டிப்பாக இதே கண்டினியூ ஆகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு எல்லா மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.